வாங்க மல்லி சமையல்ல இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமான ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இன்றைக்கி இதை வச்சு தான் நம்ம தோசை செய்ய போகிறோம். அதே கப்பில் ஒரு கப்பு இட்லி அரிசி, அரை கப்பு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம். இதை நம்ம 2 தடவை கழுவிட்டு வந்துடலாம். இப்போ 2 தடவை கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 3.5 மணி நேரம் இது ஊறணும். 3.5 மணி நேரம் ஊறும்போது நமக்கு சரியாக இருக்கும். இந்த அரிசி நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இதில் நம்ம தோசை சுட்டு சாப்பிடும்போது இதில் நிறைய வெரைட்டி செய்யலாம். பாருங்கள், அரிசி 3.5 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போது நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டிடலாம். இந்த அரிசியில் நிறைய ரெசிபி நம்ம செய்யலாம். ஆப்பம், பணியாரம், கொழுக்கட்டை எல்லாம் செய்யலாம். இன்றைக்கி நம்ம தோசை செய்கிறோம். பொங்கல் செய்வாங்க, ஏகப்பட்டது செய்வாங்க இந்த அரிசியில். பாருங்கள், மாவு நல்லா அரைஞ்சிருச்சு, நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், மாவெல்லாம் எடுத்துட்டோம். இது ஒரு 8 மணி நேரம் புளிக்கட்டும். மாவு பொங்கி வரும்போது நம்ம தோசை ஊற்றிக்கலாம். மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு, நல்லா புளிச்சிருச்சு. இப்போது நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நம்ம தோசை ஊற்றலாம். ஏற்கனவே நான் உப்பு போட்டு கலக்கி தான் வச்சுருந்தேன். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறது நல்லா சூப்பராக வருது மாவு. பாருங்கள், ஜம்முன்னு தோசை ஊற்றியாச்சு. இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அட்டகாசமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் இருந்தது. நான் சாம்பார் வச்சு தான் இன்றைக்கி சாப்பிட்டோம். ஆனால் இதுக்கு உண்மையிலே தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா ஆரோக்கியமும் கூட. நம்ம கண்டிப்பாக இந்த அரிசியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி சாப்பிடணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைகளும் சாப்பிடுவாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.